Hi friends, welcome to PVS Kitchen. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் மீன் குழம்பு. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ காரப்பொடி மீன் வாங்கியிருக்கேன். அதுவும் சின்ன சைஸாக வாங்கியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக. ஒரு சூடான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் வெந்தயமும் நல்லா வதங்கணும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்த அதே அளவு இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, அதாவது புளி மிளகாத்தூள் உப்பு இது 3 சம அளவில் இருக்கணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா திக்கானதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ளேமை கம்மி பண்ணிடணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ மீனெல்லாம் நம்ம குழம்புல நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் இப்போ லோ ஃப்ளேமில் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இது கூட சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதுதான் நமக்கு டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப குழம்பு போட்டு கிண்டக்கூடாது, ஏன்னா மீனெல்லாம் உடஞ்சிடும். இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை மாங்காய் கட் பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் புளிப்பான மாங்காய் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் புளி கரைக்கும் போது கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இப்போ மாங்காய் சேர்த்து நீங்கள் ஒரு நிமிஷம் குழம்பு கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராமத்து ஸ்டைலில் எப்படி மாங்காய் போட்டு மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.